எனக்கு தெரிஞ்சு அவ ரைட் ஹேண்ட் சைடு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம எல்லாரும் ரைட் ஹேண்ட் சைடு போய் நகர விடாம அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்க? நீ யார்? நல்லா பாரு. இப்ப சொல்லு, நான் யாருன்னு தெரியல. என்ன ஆச்சு என்ன ஆச்சு ரகுவரன், ஏன் கத்திக்கிட்டு இருந்தீங்க? ஷாலினிய காணோம் அங்கிள், வெறும் தொடப்பமும் பக்கத்துல செருப்பும் தான் இருக்கு. ஐயோ என்னப்பா சொல்ற? தொடப்பம் இருக்கா? அப்போ தம்பி ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஆமா ஆண்டி, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. தம்பி, அப்ப இதெல்லாம் சூனியக்காரியோட வேலைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா அங்கிள், இந்த சூனியக்காரி கடத்திட்டு போன எல்லா பசங்களோட வீட்டு வாசல்லையும் தொடப்பம் இருந்திருக்கு. ஓஹோ. அச்சச்சோ தம்பி, இப்ப என்னப்பா பண்றது? இத்தனை நாள் சின்ன பசங்களை மட்டும் தானே இந்த சூனியக்காரி கடத்திக்கிட்டு இருந்தா, இப்ப ஏன் அவ ஷாலினிய கடத்தினா? அதான் ஆண்டி எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப நம்ம என்ன பண்றது, என்ன பண்ண போறோம் ஒன்னும் தெரியலையே. தம்பி, பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாப்பா? அங்கிள், ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்லயே பல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னும் எதையும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இதை எடுத்துன்னு போய் கொடுத்தா கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம தான் ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அங்கிள். ஷாலினி பொண்ணு தான் இத்தனை நாள் நம்மளுக்காக நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தா. இப்ப அந்த பொண்ணையும் அந்த சூனியக்காரி கடத்திட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையாப்பா. என்னமா ஒரே சத்தமா இருக்கு? என்ன பிரச்சனை? யாருக்கு என்னாச்சு? ஐயோ பசங்களா, அதை ஏன் கேக்குறீங்க? இந்த சூனியக்காரியில ஷாலினி அக்காவை கடத்திட்டா. என்னது, என்ன சொல்றீங்க ஆண்டி? மீடியாக்காவோ சூனியக்காரி கடத்திட்டாளா? ஐயோ தம்பி, இந்த சூனியக்காரி ஷாலினி ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கணும்பா. அங்கிள், நானும் அததான் அங்கிள் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது, எங்க போயிருப்பா ஒன்னும். அங்கிள், அங்க பாருங்க, ஷாலினியோட இன்னொரு செருப்பு இருக்கு. அட தம்பி, ஆமாப்பா. அங்கிள், இந்த ஷாலினி எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்ல. அவ ஒரு இன்டெலிஜென்டான கேர்ள். எனக்கு தெரிஞ்சு அவ நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த செருப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். போலாம்ப்பா. பட் ஆனா பசங்க எங்க இருக்காங்களே? நான் வேணா இங்க பசங்களை பாத்துட்டு இருக்கவா? நீ மட்டும் ஸ்வேதா எப்படி தனியா இருப்ப? ஆல்ரெடி அவ வேற ஷாலினி வேற தூக்கிட்டு போயிட்டான் அந்த சூனியக்காரி. சரி, அப்ப எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். ஆனா பசங்க. ஆன்ட்டி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இப்ப சூனியக்காரியை தான் தேடி போறோம். அவ நம்மள கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்கள வச்சு திசை திருப்பி அந்த டைம்ல நம்ம ஷாலினியை காப்பாத்திட்டு அப்படியே பசங்களையும் காப்பாத்திடலாம். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. ஸ்வேதா, ரகுவரன் சொல்றது கரெக்ட் தான். இப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இந்த போலீஸையும் கவர்மெண்ட்டையும் நம்பிட்டு இருந்தா அப்படியே தான் உட்காந்துருக்கணும். நம்ம தான் களத்துல இறங்கி ஏதாவது ட்ரை பண்ணணும். ஷாலினி மிஸ் பண்ண செருப்பை நோக்கி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்வேதா, நீ வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, எது தேவைப்படும். அதான் எனக்கும் சரின்னு தோணுது. சரி பசங்களா, நம்ம வீட்ல இருக்க கத்தி, தொடப்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நம்ம எல்லாரும் போலாம் ஒன்னா. இன்னைக்கு நாமளா இல்ல இந்த சூனியக்காரியான்னு பாத்துடலாம். ஆமா ஆன்ட்டி, உங்க வீட்டுல இருக்க பூண்டு, உப்பு எது எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா தம்பி, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ரெடியா இருங்க. அங்கிள், எனக்கு தெரிஞ்சு இந்த செருப்பு ரைட் ஹேண்ட் சைடு டைரக்ஷன் பார்த்து தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ ரைட் ஹேண்ட் சைடு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம எல்லாரும் ரைட் ஹேண்ட் சைடு போய் பார்ப்போம். ஸ்வேதா, பசங்களை பத்திரமா பாத்துக்க. கண்டிப்பா. ஏய், 2 பேரும் அங்க பாருங்களேன். அங்கேயும் ஏதோ தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த ரைட் சைடுல. அட ஆமாப்பா, அங்க ரைட் ஹேண்ட் சைடுல என்னமோ இருக்கே. எங்க ஆன்ட்டி சொல்றீங்க? அங்க. அட ஆமா, அது ஷாலினியோட செயின் தானே? ஆமா, அது ஷாலினி அக்காவோட செயின் தான். ஏன் ஆன்ட்டி, நான் கூட அந்த அக்காவை கேட்டேன், இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்கன்னு. அவங்க டி நகர்ல ஏதோ ஃபேமஸான ஷாப்ல வாங்கினேன்னு சொன்னாங்க. அங்கிள், நான் நினைச்ச மாதிரி ஷாலினி நமக்கு ஹிண்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்கா. சரி வாங்க அதை தேடி போய் பார்ப்போம். ஏய் சூனியக்காரி, என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்து இப்ப இங்க உட்கார வச்சிருக்க? என் தலையில வேற ஏதோ தொப்பி வச்சு கையெல்லாம் வச்சிருக்க. என்ன நகர விடாம அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்க? நீ யாரு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா ரகுவரனும் என்னோட நெய்பர்ஸும் உன்னை தேடி இங்க வரதான் போறாங்க. உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து அழிக்காம விட போறது இல்ல. நீ யாரு? யாருன்னு சொல்லு முதல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்ப நீ வாயை திறந்து பதில் சொல்றியா இல்லையா? பின்னாடி திரும்பி நின்னு சிரிச்சுட்டு இருக்க. பதில் உனக்கே நல்லா தெரியும். நான் யாருன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. இன்னுமா நான் யாருன்னு தெரியல? ஒரு அடியா அவங்களும் இங்க வரட்டும். இங்கதானே வந்துட்டு இருக்காங்க. மொத்தமா சேர்ந்து அழிச்சிடுறேன். இது ஆமா, ஷாலினியோட செயின் தான். நான் கூட இத பாத்திருக்கேன். அப்ப இங்கதான் ஷாலினி எங்கேயோ இருக்கா. கிட்ட நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தம்பி, எனக்கு இந்த கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு ட்ராப்பா இருக்குமான்னு தோணுது. ட்ராப்பா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒருவேளை அந்த சூனியக்காரி நம்மள வர வைக்கதான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு போயிருக்காளோ? அங்கிள், எனக்கு பயம்லாம் இல்ல, வாங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்மளா இந்த சூனியக்காரியான்னு பாத்துடலாம். ஏய், அங்க பாருங்க, இது ஷாலினியோட கிளிப் தானே. வாங்க வாங்க. ஐயோ அங்கிள், அங்க பாத்தீங்களா? அதுக்குள்ள இன்னொரு தடயம் கிடைச்சிருக்கு. தம்பி, நம்ம இந்த சூனியக்காரியை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பசங்களா பத்திரமா வாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களா? என்ன சொல்ற நீ? யார் நீ? இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. இது உண்மையை காட்ட வேண்டிய நேரம். நல்லா பாரு. இப்ப சொல்லு, நான் யாருன்னு தெரியல? அக்கா, நீயா? நீ எப்படிக்கா சூனியக்காரியான? ஹலோ பசங்களா, நீங்க ஹாரர் வீடியோஸ் கேட்டதுனால நாங்க சூனியக்காரி சீரிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நாங்க எடுத்ததுல இருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆனா வியூஸ் சரியா வர மாட்டேங்குது. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்க எல்லாரையும் அடுத்த சூனியக்காரி வீடியோஸ்ல பாக்குறேன். பாய் பாய்.